ஆண்டாளின் அவதாரச் சுருக்கத்தைக் கண்ட நாம் இனி அவளின் தேன் சிந்தும் திருப்பாவை பாசுரங்களை காணப்போகுவோம். திருப்பாவை காண தனியனை முதலில் சேவிப்போம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை. பூமாலை சூடிக் கொடுத்தாளே சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே, தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய், நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அன்னங்கள் உலாவரும் வயல்களை உடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவளும் அரங்கனுக்கு திருப்பாவியை இனிய இசையுடன் கொடுத்ததோடு பூமாலையையும் தான் சூடி கொடுத்தவளுமான ஆண்டாளின் புகழை சொல்லுவோம். சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் பழமையான பாவை நோன்பை திருப்பாவியில் அருளியவள். அவளே நமக்கு பக்தியை தந்து வேங்கடவர்க்கே நம்மை விதி என்ற பின்பற்றும்படி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் திருப்பாவை முதல் பாசுரத்தை சேவிப்போம். பாசுரம் 1. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் எப்படி பட்டர்பிரான் கோதையோ அப்படி கண்ணன் நந்தகோபன் குமரன். எல்லோரும் கண்ணார கண்டு அனுபவிக்கும்படி சேவை தந்தவனான கண்ணனின் அவதாரத்தில் ஈடுபட்ட ஆண்டாள் மாதங்களில் நான் மார்கழி என்ற கண்ணனின் வாக்கிற்கு ஏற்ப அவன் விஷயமாக 30 பாசுரங்களை மார்கழி மாதத்தில் 30 நாளும் பாடும் விதமாக தந்தாள். கோபிகைகள் அன்று நந்தகோபருடைய இல்லம் சென்று கண்ணனை துயிலெழுப்பி நோன்பு நோற்ற அனுபவத்தை கோதை தன் மனக்கண்ணில் கண்டு அனுபவித்து நாம் அனுபவிக்க செந்தமிழால் பக்தி பாசுரங்களை அருளினாள். ஆண்டாள் தன்னை ஒரு கோபிகையாக நினைக்கிறாள். அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆயர்பாடியானது. கிருஷ்ண அவதாரத்தால் நந்தகோகுலம் ஒரு திவ்ய தேசமாயிற்று. ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கள் என்று கோபிகைகளை எழுப்புகிறாள். சீர்மல்கும் ஆய்ப்பாடியாம், அதாவது ஐஸ்வர்யம் நிரம்பிய கோகுலம். கண்ணனின் நட்பு என்ற செல்வத்தை பெற்ற சிறுமீர்களே மார்கழி நீராட்டம் என்கிற நோன்பினை நோக்க வாருங்கள் என்று கூவி அழைக்கிறாள். கண்ணனின் கடாட்சம் பெற உங்களை காட்டிலும் செல்வம் உடையவர்கள் யாரும் இல்லை என போற்றுகிறாள். பசுக்கூட்டங்கள் நிறைந்த ஆயர்பாடிக்கு சமமாக எந்த திவ்ய தேசமும் இல்லை என புகழ்கிறாள். ஆயர்பாடிக்கு நிகராக ஸ்ரீ வைகுண்டத்தை மட்டுமே சொல்லலாமாம். ஏனெனில் நாராயணனே கண்ணனாக இங்கு நம்மிடையே அவதரித்திருக்கிறான் அல்லவா. அதனால் நந்தகோபன் குமரனாக யசோதையின் இளம் சிங்கமாக வந்திருப்பவன் வேறு யாரும் இல்லை, நாராயணனேதான். நீருண்ட மேகம் போல் அதிலும் மின்னலோடு கூடிய மேகமாம் திருமேனியை காட்டுகிறான். கார்மேனி செங்கண் கதிர்மதியும் போல் முகத்தான். யசோதைக்கு பயந்து ஒரு சமயம் வாயை திறந்து அழுகையில் உலகங்களையே காட்டியவன். இப்படி உலகுண்ட பெருவாயன் நாராயணன் தானே. இப்படிப்பட்டவனோடு யமுனைக்கு சென்று நீராடி பரிசுத்தர்களாய் அவனிடம் பறை என்ற வாத்தியத்தையும் பெறலாம், பகவத் கைங்கரியத்தையும் பெறலாம். பூமியில் உள்ளோர் நம்மை புகழும்படி, அதாவது பாரோர் புகழ படிந்து வேறு பலனை விரும்பாமல் அவன் தருவதை ஏற்றுக்கொள்வோம். இந்த உபதேசம் பெண்டிர் ஆடவர் என அனைவருக்கும் பொருந்தும். ஜீவர்கள் அனைவருமே ஸ்திரீகள் தானே. அவன் ஒருவனே புருஷோத்தமன், அதாவது புருஷோத்தமன். இப்படி ஸ்ரீ கிருஷ்ணனோடு யமுனைக்கு சென்று ஸ்நானம் செய்து சகலவித போகங்களையும் அவனோடு அனுபவிக்க அனைவரையும் அழைக்கிறாள் கோதை என்னும் ஸ்ரீ ஆண்டாள். 2வது பாசுரம் அடுத்த பகுதியில் கேட்போம்.